ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தமாதவம். கடந்த சில ஸ்லோகங்களாக 2வது அத்தியாயத்தில் ஆத்மாவை பற்றியும் உடல் பற்றியும் அதில் இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்னன்னு பார்த்துட்டு வரோம். இந்த ஆங்கிளில் பகவான் எதனால் நீ சண்டை போடலாம், எதனால் நீ கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு வர்றாரு. எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆத்மா உடம்பு அப்படின்னு அந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தானே. இப்போ பகவான் இன்னொரு ஆங்கிளில் அர்ஜுனனுக்கு காட்டுறார். இந்த ஆங்கிளில் மட்டும் இல்லை அர்ஜுனா, சிம்பிளாக எப்படி வச்சுக்கோயேன். ஏன்னா எல்லாருக்கும் ஆத்மாவை பற்றி உடம்பை பற்றி திங்கிங் வரும், அதை புரிஞ்சுக்க முடியும்னு நம்ம சொல்ல முடியாது. சிம்பிளாக உனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரியே நான் சொல்கிறேனேன்ட்டு பகவான் சொல்கிறார். எதுக்காக நீ சண்டை போடணும், எதுக்காக இந்த யுத்தத்தை நீ செய்யணும் அப்படின்னு. 31வது ஸ்லோகம். ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய ந விகம்பிதுமர்ஹசி தர்ம்யாதியுத்தாத் ஸ்ரேயோன்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. ஆத்மா அந்த அளவுக்குலாம் அட்வான்ஸ்டாக போக வேண்டாம் அர்ஜுனா. சிம்பிளாக பார்த்துக்கோ. ஸ்வதர்மம், உன்னுடைய தர்மம் அப்படின்னு பார்த்தா கூட நீ இதிலேருந்து விலகக்கூடாது, இந்த சண்டையிலேருந்து. ஏன்னா க்ஷத்ரியனா, ஒரு வாரியராக உன்னோட கடமை என்ன? உன்னோட நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றணுன்றது தான் உன்னோட கடமை. அப்படி இருக்கும்போது இந்த தர்ம யுத்தத்துலேருந்து நீ விலகி போனால் உன்னோட கடமையிலேருந்து நீ தவறுன்ற மாதிரி ஆகிடும் இல்லையா? ஒரு க்ஷத்ரியனுக்கு சண்டை போடுறதோட, சண்டை போட்டு தன்னுடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுறத விட உயர்ந்ததான ஒரு விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு டீச்சருக்கு நல்லபடியாக சொல்லி கொடுத்து அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை முன்னேற வைக்கிறத விட ஒரு பெரிய கடமை வேறு எதுவும் கிடையாது. ஒரு டாக்டர் கத்தியால் வெட்டினாலும் சரி, ஆனால் அந்த ஒரு பேஷண்ட்டோட உயிரை காப்பாற்றுறத விட ஒரு உயர்ந்ததான ஒரு தர்மம் எதுவும் கிடையாது. ஒரு கோவில் அர்ச்சகர் இருக்காருன்னா அவர் வரவங்களையும் கடவுளையும் கனெக்ட் பண்ணுற விதத்தில் கடவுளுக்கு டெய்லி பூஜை செஞ்சு வரவங்களுக்கும் நல்லபடியாக பகவானை பற்றி எடுத்து சொல்லி செய்கிறத விட ஒரு உயர்ந்ததான தர்மம் எதுவும் கிடையாது. அதே போல் ஒரு க்ஷத்ரியனா, ஒரு வாரியராக அர்ஜுனனுக்கு சண்டை போட்டு தன்னுடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுறத விட ஒரு பெஸ்ட்டு விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஸ்வர்க்கத்துக்கும் மோட்சத்துக்கும் இதுதான் உனக்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்கிறார். நீ சண்டை தான் போடணும் அர்ஜுனா. அது மூலமாக தான் உனக்கு தர்மியாதி யுத்தாத் ஸ்ரேயோன்யத்து, இதை விட சிறந்தது வேறு எதுவும் இல்லை அர்ஜுனனுக்கு அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல. அதனால் இன்னொரு தடவை ஸ்லோகத்தை பார்த்துடலாம். ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய ந விகம்பிதுமர்ஹசி धर्म्याधियुद्धात् श्रेयोन्यत् क्षत्रियस्य न विद्यते. जय श्री कृष्ण.